மதுரையைச் சேர்ந்தவர் வழக்கறிஞர் வாஞ்சிநாதன். இவர் அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம், திருப்பரங்குன்றம் வழக்கு, கூடங்குளம் அணு உலை, காவல் நிலைய மரணங்கள் உள்ளிட்ட மனித உரிமை மீறல் தொடர்பான பல பொதுநல வழக்குகளில் ஆஜராகியுள்ளார். மேலும் தொடர்ச்சியாக பல போராட்டங்களிலும் பங்கேற்று வருகிறார். இந்நிலையில் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு நீதிபதி GR சுவாமிநாதன் சாதி பாகுபாட்டுடன் நடந்து கொள்வதாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு மதுரை வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் புகார் அனுப்பியிருந்தார். இதையடுத்து அவர் மீது நீதிபதிகள் GR சுவாமிநாதன், K ராஜசேகர் அமர்வு நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கையை எடுத்துள்ளது. இதற்காக வாஞ்சிநாதன் ஜூலை 28 நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. இதன் பின்னணி என்ன, விரிவாக பார்க்கலாம். நீதிபதிகள் GR சுவாமிநாதன், ராஜசேகரன் அமர்வு முன் ஒரு வழக்கு விசாரணைக்கு வந்தபோது அந்த வழக்கில் வேறு ஒரு வழக்கறிஞர் ஆஜரான நிலையில் வாஞ்சிநாதன் நேரில் ஆஜராக வேண்டும் என சம்மன் வழங்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து கடந்த 24ஆம் தேதி வாஞ்சிநாதன் ஆஜரானார். அப்போது நீதிபதி GR சுவாமிநாதன், நீங்கள் தொடர்ந்து நீதிமன்ற தீர்ப்புகள் குறித்து விமர்சிப்பதோடு நான் மத ரீதியாக, சாதிய ரீதியாக தீர்ப்புகள் வழங்கி வருவதாக ஆதாரமில்லாத குற்றச்சாட்டுகளை கூறி வருகிறீர்கள். இதுகுறித்து தங்களின் தற்போதைய நிலை என்ன? எனது தீர்ப்புகள் சாதிய ரீதியில் உள்ளதாக இன்னும் விமர்சிக்கிறீர்களா? நீங்கள் ஒரு கோழை. நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டீர்களா? பயப்படுகிறீர்களா என கேட்டுள்ளார். இதற்கு வழக்கறிஞர் வாஞ்சிநாதன், நான் பயப்படவில்லை, நான் எங்கும் ஓடிப்போக போவதில்லை, நீங்கள் எழுத்துப்பூர்வமாக கேளுங்கள், நான் பதில் சொல்கிறேன் என கூறியுள்ளார். பின்னர் GR சுவாமிநாதனின் நீதி பரிபாலனை சாதி ரீதியாக, மத ரீதியாக இருப்பதாக சொன்ன குற்றச்சாட்டில் உறுதியாக உள்ளீர்களா என்ற கேள்விக்கு வாஞ்சிநாதன் பதிலளிக்க வரும் 28ஆம் தேதி மதியம் 1:15 மணிக்கு நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும் என உத்தரவிட்டு நீதிபதி விசாரணையை தள்ளி வைத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. பல்வேறு தீர்ப்புகளை தொகுத்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு ஒரு புகார் அனுப்பியிருந்த நிலையில் புகார் அளிப்பது ஒரு சட்டப்பூர்வ நடவடிக்கை. அந்த புகார் விவரங்களை பற்றி நான் பொதுவெளியில் எதுவும் சொல்லவில்லை. இதற்கிடையே பாஜகவை சேர்ந்த வழக்கறிஞர் ஒருவர் நான் உச்சநீதிமன்றத்திற்கு அனுப்பிய புகாரின் நகலை ஸ்கேன் செய்து வழக்கறிஞர் குழுவில் பதிவிட்டுள்ளார். அது எனக்கு தெரியாது என வாஞ்சிநாதன் தெரிவித்துள்ளார். வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் மீதான இந்த நடவடிக்கைக்கு எதிராக ஓய்வு பெற்ற நீதிபதிகள் பலர் வாஞ்சிநாதன் மீதான நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கையை நிறுத்தி வைக்குமாறு நீதிபதி GR சுவாமிநாதன், K ராஜசேகர் அமர்வுக்கு உயர்நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதிகள் K சந்துரு, T அரிபரந்தாமன், CT செல்வம், அக்பர் அலி, B கலையரசன், S விமலா, KK சசிதரன், SS சுந்தர் ஆகியோர் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். இது தொடர்பாக ஓய்வு பெற்ற நீதிபதிகள் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நீதிபதிகளின் நடத்தை பாகுபாடு பார்ப்பது அல்லது தவறாக நடந்து கொள்ளுதல் தொடர்பாக புகார் அளிக்கும் வழக்கறிஞர் மீது அதே நீதிபதி நடவடிக்கை எடுக்க முடியாது என உச்சநீதிமன்றம் ஏற்கனவே கூறியுள்ளது. நீதிபதி தொடர்பாக யாராவது புகார் அளிக்க விரும்பினால் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு நேரடியாக புகார் அனுப்பலாம் எனவும் உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது. இவ்வாறு அளிக்கப்படும் புகாரை விசாரிக்க உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி விரும்பினால் உள் விசாரணை குழு அமைப்பார். உள் விசாரணை குழு விசாரணைக்கு பின் புகாரில் முகாந்திரம் இருக்கும் பட்சத்தில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். இதனால் வாஞ்சிநாதன் புகார் மீது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி இன்னும் எந்த நடவடிக்கையும் எடுக்காத நிலையில் வாஞ்சிநாதன் மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு நடவடிக்கை எடுப்பது சரியல்ல. எனவே வாஞ்சிநாதன் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்க வேண்டாம் என கேட்டுக்கொள்கிறோம் என ஓய்வு பெற்ற நீதிபதிகள் கூறியுள்ளனர். இந்நிலையில் இதுகுறித்து பேசிய வழக்கறிஞர் வாஞ்சிநாதன், முக்கிய பிரச்சனைகளை முன்னிறுத்தி போராடி வருகிறேன். இதுபோன்ற நேரத்தில் நீதிபதி சுவாமிநாதன் என்னை கோழை எனவும் பயப்படுகிறீர்களா எனவும் பேசி நீதிமன்ற அவமதிப்பு செய்துள்ளார். கருத்து சுதந்திரம், உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு நான் புகார் கொடுப்பது எனக்கு அரசியலமைப்பு கொடுத்த உரிமை. இதை நிச்சயமாக எதிர்கொள்வேன். தொடர்ந்து எனக்கு ஆதரவளித்து கண்டனம் தெரிவித்து உடன் நிற்போருக்கு நன்றி என தெரிவித்துள்ளார். மேலும் வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் விவகாரம் தொடர்பாக பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் தங்களது கண்டனத்தை பதிவு செய்து வருகின்றனர். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன், மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் ஜவாஹிருல்லா, திராவிட கழக தலைவர் வீரமணி ஆகியோர் தங்களது கண்டனங்களை பதிவு செய்துள்ளனர்.